ஒரு பணிவான வேண்டுகோள், யாரெல்லாம் தமிழ் கலாச்சார உரையில வருகை தந்திருக்கின்றார்களோ, குறிப்பாக ஜென்ஸ் யாரெல்லாம் வேட்டி அணிந்து வருகை தந்திருக்கின்றார்களோ அவர்களாம் வந்துட்டு நம்முடைய பங்கு தந்தை அவருடைய அலுவலகத்தில் முன்பாக ஒன்று கூடுவோம். ஏன்னா பங்கு தந்தை அவர்களோடு இணைந்து நீங்களும் வருவீங்க. இன்றைய நாளில் சிறப்பிப்பதற்காக தயவுசெய்து அந்த வேட்டி அணிந்தவர்களாம் ஓகே, தயவுசெய்து பின்னால் அந்த ஃபாதர் ரூம் கிட்ட போங்க, பங்கு சமையல் ரூம் கிட்ட அவர்களோடு இணைந்து பங்கு தந்தையோடு இணைந்து வருகை தருவீர்கள். தமிழன் என்று சொல்லிடா, தமிழ் தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லுகின்ற அந்த ஒரு அர்த்தத்தோடு எல்லோரும் இன்னும் சற்று நேரத்திலே தமிழருக்கு உரித்தான அந்த உடை அணிந்து வீறு கொண்டு வருவார்கள். அவர்களையும் நம்ம அந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்போம். உங்களுடைய பங்கு தலைவர்களும் கலாச்சார உடையிலே வருகை தந்திருக்கின்றார். வீறு கொண்டு உரித்தான இந்த கலாச்சார உடையை அணிந்து கலப்பையை எடுத்துக்கொண்டு, தோளிலே கலப்பையை எடுத்துக்கொண்டு அவர்களோடு வீரமாக வரவேற்போம். நம்முடைய பங்கு தந்தை அவர்களையும் இன்றைய நாளிலே மிக அற்புதமாக சூப்பரா எல்லாரும் கலாச்சார உடையிலே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பங்கின் சார்பாக அவர்களை அன்போடு வருக வரை நல்ல ஜோர கரங்களை தட்டி அனைவரும் பங்கு தந்தை அவர்களுக்கும் அவரோட உதவி தந்திருக்கின்ற அனைத்து திருமகளுக்கும் நல்ல பொங்கல் தின வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாடலாக நடனத்தின் மூலமாக இன்று வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பொங்கல் விழாவினுடைய உச்சகட்டமாக நம்முடைய மறைக்கல்வி மழலையர்கள் இப்பொழுது நம்முடைய மண்ணின் வாசத்தை நாம் நுகர்கின்ற வகையிலே தை மாதம் முதல் மாதத்தினுடைய பிறப்பினுடைய கொண்டாட்டத்தின் வகையிலே இறைவனுக்கு, இயற்கையை படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறி, விவசாயம் இந்தியாவின் உயிர் நாடு கிராமங்களில் தான் இருக்குன்னு நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். அந்த கிராமங்களோட ஜீவனாக இருக்கிறது விவசாயம். மனுஷங்களாக பிறந்த யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பசிதாங்க. கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவனுக்கும் பசிக்குது, பரம ஏழைக்கும் பசிக்குது. நம்ம எல்லோருடைய பசிக்கும் சாப்பாடு போடுறது, வயக்காட்டில் வேலை செய்கிறது அந்த ஏழை விவசாயிங்க தாங்க. அந்த விவசாயமும் எப்போவுமே இயற்கையை சார்ந்ததாக இருக்குது. பூவாய் இந்த வருஷம் நல்லா விளையும், எல்லாரும் நல்லா இருக்கும், நல்ல வாக்கு சொல்லி நடவ ஆரம்பிக்குமா?
நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணியிருக்கேன்ல. இது எங்க மண்ணு எங்க பூமி, நாங்க யார்கிட்ட கேட்கணும்? டெல்லியில் 200 நாளுக்கு மேலே சரியாக சோறு தண்ணி இல்லாமல் போகிறாங்க. ஆனால் மக்களாகிய நீங்கள் எங்களை மறந்துட்டீங்க. நாங்கள் போராடுறது எங்களுக்காக இல்லை, உங்களுக்காக தான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி, அற்புதமாக ஒரு தை மாதம் இந்த பொங்கல் விழாவிற்கு ஏற்ற மிக அற்புதமான ஒரு நடனத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களை தயாரித்த அத்துணை மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. அதனைத் தொடர்ந்து சலேசிய உடல் உழைப்பாளர்கள் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஃப்ரெண்டில் வாங்க. ஒரு பாடலை, மண்ணின் மனம் தமிழ்கின்ற ஒரு பாடல், மிக அற்புதமான ஒரு பாடல், விவசாயத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு பாடல், ஒரு அருமையான ஒரு தத்துவ பாடலை வழங்குவதற்காக வாங்க. அமளி போஸ்கோ, ரம்யா, பேர் சொல்லி கூப்பிடுவோம் இல்லாடி, ஷீலா, ஜாஸ்மின் வாங்க. பரமேஸ்வரன் நேற்றுலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு பாடல், மிக அற்புதமான ஒரு பாடல், ஒரு தத்துவ பாடல். ஸோ ஒரு ஜெயக்குமார் அவர்களும் அவரோட இணைந்து பாடுவாங்க. விவசாயத்தை மையப்படுத்துகின்ற ஒரு பாடல்.
விவசாயி விவசாயி. மீண்டுமாக இவர்களுக்கு நன்றி பாராட்டுவோம். மிக அற்புதமான ஒரு பாடலை வழங்கிய சலேசிய உடன் உழைப்பாளர்களுக்கும் மறைக்கல்வி ஆசிரியரும் அவரோடு இணைந்து பாடிய அருமை சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். பங்கு தந்தையினுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் கூட வேஸ்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழர் திருநாளையும் மெருகேற்றியவர் நம்முடைய பங்கு தந்தை. ஆகவே இந்த நாளையும் சிறப்பித்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த பங்கு தந்தைக்கு அனைவரும் கரங்களை தட்டி தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தமிழ் என்று சொல்வதில் பெருமகிழ்ச்சி கொள்வோம். தமிழர் திருநாளின் சிறப்புரை ஆற்ற நம்முடைய பங்கு தந்தையை அன்புடன் அழைக்கிறோம். எனது அன்பிற்கிடையே தமிழ் மக்களே, தமிழர் திருவிழாவாம் பொங்கல் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர் திருவிழா, தமிழரின் தனிப்பெரும் திருவிழா என்று சொல்லப்படும் இந்த பொங்கல் விழா நன்றியின் விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்றால் பாரதி என்று. உண்மையாகவே அது இன்று உண்மையாகி இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் வெளிநாட்டில் கையேந்தினாலும் யாரும் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தான் இந்தியாவில் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாடு வளம் பெற்றிருக்கின்றது. இந்திய நாடு ஒரு விவசாய நாடு, அதிலும் தமிழகம் விவசாயத்தில் தலை சிறந்த ஒரு மாநிலம். ஆகவே நம்முடைய மாநிலத்தின் பெருமையை, தமிழரின் தனி பெருமையை நாம் இன்றும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். தமிழரின் தனி அடையாளத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் தமிழர் என்ற உணர்வை நாம் எப்பொழுதும் கட்டி காக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தமிழ் உணர்வு தான் நம்மை வாழ வைக்கின்ற உணர்வு. தமிழ் மொழியை நாம் பிழையற கற்க வேண்டும். தமிழ் மொழியை பிழையில்லாமல் பேச வேண்டும். தமிழ் மொழியை பிழையில்லாமல் எழுத நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த தமிழினுடைய இனிமையை இந்த தலைமுறையினரும் சுவைத்து அனுபவிப்பதற்கு நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் நிறைய பேர் சொல்றாங்க, பாதிரிகளுக்கு தமிழ் வராது பாதர். இந்த நிலை மாற வேண்டும். தமிழின் பெருமையை நாம் இந்த உலகத்திற்கு பறைசாற்றாவிட்டால் யார் பறைசாற்றப் போகிறார்கள்? தமிழினுடைய இனிமையை நாம் எடுத்து சொல்லாவிட்டால் யார் எடுத்து சொல்ல போகிறார்கள்? வெளிநாட்டில் இருக்கின்றவெல்லாம் தமிழை ஆர்வத்தோடு வந்து கற்கின்றார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தமிழை பிழையில்லாமல் எழுதவும் பேசவும் படிக்கவும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி தமிழை நாம் உயிர் மூச்சாக கொண்டு தமிழை வளர்த்தெடுப்போம். தமிழ் மண்ணின் பெருமையை காப்போம். தமிழ் மானத்தை நாம் உலகறிய பறைசாற்றுவோம். தமிழர் என்பதிலே பெருமை கொள்ளுவோம். வீறுநடை போட்டு நாம் எல்லோரும் தமிழர் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுவோம். தமிழர் நம்முடைய அடையாளம், தமிழ் நம்முடைய உயிர் மூச்சு. எனவே உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருவிழா நல்வாழ்த்துக்கள். பங்கு தந்தைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவிப்போம். என்பவர்களே, நேரம் இல்லாத காரணத்தினால 11:30 மணிக்கு பங்கு பெற கூட்டம் இருக்குது. அதில் வந்து மிக விரைவாக சற்று வரும் விளையாட்டு போட்டிக்கு நம்ம போயிடுவோம். முதல் விளையாட்டு வந்துட்டு ஒரு வீர விளையாட்டு, ஓகேவா? இது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும், அதாவது லேடிஸ் விங்ஸில் செக்ஷனில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் அவங்களாம், ஓகேவா? வில் ஸ்டார்ட் வித் நம்பர் 1 to 1 2 மட்டும் சொல்லுங்கள் போதும். ஓகே, நான் சொல்லும்போது இது லைன் ஆர்டரா? வில் ஸ்டார்ட் வித் பீனா 1 2 1 1 1 2 1 2 okay 1 2 1 1 2 சொல்லுங்க 1 2 1 1 1 1 1 1 2 okay ladies வேற யாரு 2 1 2 okay நீங்க 1 2 அந்த பக்கத்துல 1 பின்னாடி 2 யா 1 நீ 1 லேடிஸ் மட்டும் 2 1 அப்புறம் இந்த பக்கத்துல 2 1 2 1 2 1 Tony please Tony 2 1 2 1 2 1 2 1 எல்லாருமே தயவுசெய்து அந்த ஃப்ரெண்டில் போங்க ப்ளீஸ். ஒன்றும் பண்ண மாட்டோம் ப்ளீஸ். வாங்க ஃப்ரெண்டில் வாங்க. எல்லாருமே ஒன் சொன்னவங்க மட்டும் இல்லை, ஆல் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரெண்டில் வாங்க ப்ளீஸ். ஒன் சொன்னவங்களா
ஒரே லைன்ல நிக்கணும். நான் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான், 5 செகண்ட்ஸ் தான் டைம் சொல்லுவேன். அதுக்கு அதான் போட்டி. 5 செகண்ட்ஸ் சொல்லுவேன், அதுக்குள்ள நீங்க லைன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, பின்னாடி போக மாட்டேன். வந்து சொல்லுங்க, நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு சொல்லுறதுலாம் வரல, ஒரு பயந்துட்டாங்க. சரி, ஓகே, பின்னாடி போங்க. ஓகே, சரி, 2 சொல்லுவாங்களா, வாங்க 2 சொல்லுவாங்களா, கம்மியர் கொஞ்சம் நல்லா பின்னாடி போகலாம், இன்னும் நல்லா பின்னாடி போங்க, நல்லா பின்னாடி, இன்னும் பின்னாடி லாஸ்ட்ல போங்க, லாஸ்ட்ல கோ நேரம் இல்லைங்க. 2 சொல்லுங்களா, நீங்க எவ்வளவு பாருங்க, இவங்களை பாருங்க, பின்னாடி போக மாட்டேன், கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓகே, இந்த முதல் வீர விளையாட்டு என்ன அப்படின்னா 2 சொல்லுங்களா, வாங்க ப்ளீஸ் வாங்க, அது கம்மியா இருக்கு. 2 சொல்லுங்க, ஓடலாம் ஓடப்படாதீங்க. இது என்ன அப்படின்னாக்கா ஒரு வீர விளையாட்டு அப்படின்னாக்கா கயிறு இழுக்கும் போட்டி. 2 பேரும் கயிறு கொடுக்குறோம், அவங்களுக்கே ஒரு மார்க் ஒன்று கொடுக்குறோம். ஓகே, விசில் அடிச்ச உடனே யார் பக்கத்துல அந்த இழுத்து அவங்க போடுறாங்களோ அந்த கயிறு கொஞ்சம் கொண்டு வாங்க ப்ளீஸ். அவங்க பார்க்கலாம். வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் அந்த அந்த கயிறை கொண்டு வரபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயக்குமார், ஹைஜீன் இருக்காரா? மைக்கேலுக்கு இருக்குது எடுத்துக்கோ. ப்ளீஸ் வாலண்டியர்ஸ் வெயிட் பண்ணுங்க. சென்டரா மட்டும் வச்சுருங்க, சென்டர் மட்டும் கீப் சென்டருக்கு. வெளியில நல்லா விஷயம் பரவாயில்ல. நல்லா இது போன்றது வந்து இந்த நாளில் வந்து ஒரு வீர தழுவுகள்லாம் இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு அடையாளமா இருக்கும். இங்கே பொங்கல் விழாவில் நான் இந்த தழுவு நாங்கள் வாங்கணும். அக்செப்ட் பண்ணுங்க. செகண்ட் ஆகி போகிறேன். சரி, அனிமா செட். அடுத்த பொங்கலுக்கு பேச வாங்க. ஓகே, ரைட். ஜென்ஸ் வாங்க ப்ளீஸ். தோஸ் ஆர் வில்லிங் வீரர் காளையர்கள். இல்ல சாப்பிடலாமா? அனிமா செட். ஓகே, வெற்றியாளர் குட் சூப்பர். அந்த பக்கத்துக்கு திருப்பி இந்த சைக்கிள் ஓகே. செகண்ட் ரவுண்ட் எல்லாரும் கயிறு கீழே போட்டுங்க. எல்லாரும் கயிறு கீழே போடு. அந்த கயிறு கீழே போடு. கீழே போடு. அந்த கயிறு கீழே போடு. யாரும் கயிறு போட முடியாது. நான் விசில் வச்சுருந்தா கயிறு கட்டணும். கீழே போடு. திருப்பி இன்னொரு வாட்டி இவங்க தான் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. நிறைய வாட்டி சொல்ல கேட்க மாட்டாங்க. கயிறு போடுங்க. விசில் அடிச்ச பிறகு தான் கயிறை தொட்டு இருக்காங்க. ரெடி? ஐயா செட். ஓகே, மீண்டுமாக முதல் அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் தேங்க்யூ. இப்போ நீங்களாம் போயிட்டு உங்களுடைய இடத்துல அமர்ந்து நீங்கள் பொங்கல் தரலாம். மெதுவாக ஓடிடுவோம். எத்தனை பேருக்கு இது புதுசு இந்த கேம்? ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் விளையாடுறதுனால ஸ்மால் ட்ரையல் ரவுண்ட். ஓகேவா? ஓகே, நான் ஆடியோ விசில் சொன்ன பிறகு சைடில் அங்கேயே நீங்கள் விசில் விசிலிட்டுருக்கலாம் பைக்கில். ஆனால் பைக்கெல்லாம் போகும், நேரம் தான் வரணும். அடுத்த என்ட்ரன்ஸ் பாடியர் நீங்கள் அதுதான் இப்போ இருக்கிறதில்ல, அதுதான் ரீச்சிங் பாயிண்ட். சரிங்களா? சரிங்களா? யார் லாஸ்ட்டில் போய் சேர்றாங்களோ சரிங்களா? கீழே முடியுமா? சரி, ரெண்டு பேர் தான். யார் வின்னர் ரன்னர் பார்ப்போம். ப்ளூ கலரா ரெட் கலரா? மெஸ்ஸி. அது ரெட் ஆர் ப்ளூ. ஓகே, வெற்றியாளர் ரெட்.
அதுதான் ரெண்டாவது. ஆனால் மீண்டுமாக இந்த போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேர் நல்ல கௌரவ வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ரெவின் ஜோசப் அவர்களுக்கும் போஸ்கோ ஆல்வின் அவர்களுக்கும் சிறப்பான பரிசுகள் வழங்கப்படும். பேர் கொடுத்துருக்கோம் வண்டியாக இருக்கு. அடுத்தது வந்து கோல்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்களா? கோல்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்களா? ரெண்டு பேர் ரெண்டு பேர் டீமாக வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செலக்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸில் இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்களை நேரம் கிடைக்கும். அப்படின்னாக்கா வந்துட்டு எல்லாம் கையில கரும்பு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு லெஃப்ட் லெக்கோ அல்லது ரைட் லெக்கோ எது வசதியோ கை தூக்கிங்க. ஓகே ஓகேவா? இப்போ நான் விசில் அடிச்ச பிறகு நீங்க நொண்டிட்டே போயிட்டு அப்படியே கவனிக்க ஒரு நிமிஷம் நொண்டிட்டே போயிட்டு இந்த கரும்பை வந்து உங்களுடைய பார்ட்னர் கிட்ட கொடுப்பீங்க. அவங்க அங்க உங்க போய் ரீச் பண்ண பிறகு நீங்க இந்த கரும்பை வாங்கிட்டு அதே மாதிரி நொண்டிட்டே வந்து இங்க ரீச் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வரவங்களுக்கு பரிசு. ஓகேவா? புரிஞ்சுதா? சிம்பிள் டாஸ்க். ரெடியா? யாராவது சப்போஸ் கரும்பை கீழே போட்டீங்க அல்லது காலை கீழே விட்டுட்டீங்க, ஏன்னா வந்து இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது இல்லை. சப்போஸ் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா காலை கீழே போட்டீங்க அப்படின்னாக்கா டிஸ்குவாலிஃபை. ஓகே, ஒரு தள்ளி நில்லுங்க எல்லாருமே. ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ட்ரையல்ஸ்லாம் வேணாம் இல்லை, ஆல் ரியல்ஸ் வச்சுக்கலாமா? ஆல் ரியல்ஸ் வச்சுக்கலாமா? ரெடி? பேர் வந்துட்டாங்களா? ஓகே. அப்படிமா எல்லாம் கால் 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 தீக்கும். கால் பிடிங்க. லெஃப்ட் ஹோல்ட் யுவர் ஹேண்ட், ஹோல்ட் யுவர் லெஃப்ட்ல பிடிங்க இந்த பக்கமா கால். அப்படிமா செட். ஓகே, ரம்யா பேர் எடுத்தீங்க அந்த நிலைமை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்களே வந்துடலாம் மக்கள் இடத்துல. மீண்டுமாக இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பங்குத்தந்தை அவர்களுக்கும் பங்குத்தேரி அவர்களுக்கும் மற்றும் இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் மீண்டுமாக பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை விளையாட்டுகளெல்லாம் ஒருங்கிணைத்து கொடுத்த நம்முடைய மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு டென்னிஸ் அவர்களுக்கும் தேங்க்யூ டென்னிஸ். புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த திரு விஜயராஜ் அவர்களுக்கும் மற்றும் பொங்கல் என்றாலே சதீஷ் தான் எல்லா ஏற்பாடுகளையும் ஒன்று செய்து பொங்கல் செய்து கொடுத்த சாமி ஆட்டோ சர்வீஸ் சதீஷ் போஸ்கோ அவர்களுக்கு நன்றிகள். அப்புறம் மீடியா ஒலிபரப்பு தமிழ் அவர்களுக்கும் நன்றிகள். உடனடியாக பங்கு பேரவை கூட்டம் 1 ரூபாய்